டிஆர் சார் பேசும்போது கூல் சுரேஷ் பின்னாடி இருந்து கைத்தட்டுற மாதிரி கைத்தட்டு அங்கேருந்தான் வருது எல்லாருக்கும். தரண்குமார் அவர் தான் என்னுடைய இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தார், மியூசிக் டைரக்டர். அவருடைய எல்லா படங்கள்லையும் எப்படியாவது ஒரு பாடலாக எழுதிடுவோம். இப்போ ஒரு பேன் இண்டியா சினிமா நாங்கள் பண்ண போகிறோம். அது முன்னாடி சேரன் சார் பேசினது என்ன பேசணும்னு நினச்சதே மறந்துட்டேன். 2002 நாங்கள் 2 பேருமே மிஸ்டர் சென்னை ஃபைனலிஸ்ட் நாங்கள் ஆரம்பித்தோம். மாடலிங்கில் ஆரிக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மேடை. கரெக்டான ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு அழகான ஒரு ப்ரமோஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த படம் மினிமம் கேரண்டியாக ஓடும். அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. நடிப்பை நான் வந்து நிறையா கற்றுக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு உதவி செய்கிற மனிதர்கள் வளர்ந்தாலும் நிறைய பேருக்கு நம்ம சம்பாதிச்சு நிறைய பேர் செய்ய முடியும். திருப்பூர் ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு டைட்டில் கொடுத்து நீ படம் பண்ண சொன்னால் நான் படம் பண்ணிடுவேன். அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் நான் பார்த்துருக்கேன் திருப்பூரில். அடுத்தது எலெக்ஷனில் ஓட்டு போட போகிற மக்கள்கிட்ட இந்த படத்தை ஒப்படைச்சிட்டேன். ஸோ யாரை ஜெயிக்க வைக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ணட்டும். 27ஆம் தேதி என்னுடைய முடிவு என்னன்னு எனக்கு தெரியும். இது என்னோட 3வது படம். முதல் படம் வைகை, அந்த படத்தோட ப்ரொடியூசர் இங்கே இருக்காங்க. 2வது படம் நானும் என்னுடைய நண்பர் பிஜி மோகனும் சேர்ந்து பண்ணோம், தீர்க்கதரிசி. அந்த படத்தோட தயாரிப்பாளர் இன்றைக்கி வரல, அவர் போயிருக்கார். அவரோட சார்பாக என்னுடைய ராமு சார் வந்திருக்காரு அந்த படத்தை சிறப்பாக அமைச்சது. 3வது ராஜா சார். ராஜா சாரை வந்துட்டு அண்ணன்னு சொல்கிறதா இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு பெரிய நட்பு இந்த படத்துக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் கதையை வந்து இது ஒரு ஜேனர் மிஸ்டேக் உள்ள படம். அதை எப்படியும் புரிய வைக்கிறதுன்னு யாருக்குமே புரியாது. அந்த கதையை வந்து முதல்ல கேட்ட உடனேயே ஆரி சார் வந்து இந்த கதைக்குள்ளே வந்தார். ஏன்னா இது வந்து ஒரு ஹாரர் படம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹாரர் படமாக இருக்காது, அது த்ரில்லர் படமாக இருக்கும். அப்புறம் த்ரில்லராக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அப்படியே கமர்ஷியல் ரூட்டுக்குள்ளே போகும். இப்படி என்னென்னு எங்கே போய் நான் கதை சொன்னாலும் இது என்ன ஜேனர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜேனருங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே அந்த நிற்கும்போது ஆரி சார் தான் அந்த கதை மேலே நம்பிக்கை வச்சு உள்ளே வந்தார். அது மட்டும் இல்லை, இந்த படம் வந்து ஒரு சின்னதாக ஆரம்பித்த படம். அந்த படத்துக்கு அப்புறம் இதை பெருசாக ஆக்குனதும் ஆரி சார் தான். ஏன்னா இந்த படத்தில் நான் 2 பேருக்கு நன்றி சொல்லணும்னா, முதல்ல வந்து என்னுடைய தயாரிப்பாளர் ராஜா சார் அவங்களுக்கும், அடுத்து ஆரி சார் அவங்களுக்கும். அப்புறம் 3வது வந்து என்னுடைய உதவி இயக்குனர் ஜெயகாந்தன் மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் முதல்ல செட் ஆச்சு. அப்புறம் அதுக்குள்ளே தான் எல்லாருமே வந்தாங்க. என்னுடைய நண்பர் லக்ஷ்மணா இருக்கட்டும், சூரி சாராக இருக்கட்டும், இது எல்லாருமே வந்து ஒரு நண்பர்களாக சேர்ந்து தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அது ஒரு தயாரிப்பாளர், ஒரு டெக்னீஷியனே கிடையாது. இன்னொரு இந்த கதையில் வந்து முக்கியமாக வந்து டேஞ்சர் மணி. அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து 2 மாறுதலான ஒரு ஃபைட்டாக இருக்கும். அது அந்த ஃபைட்டுக்குள்ளே எதுவுமே நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்தது வந்து அதுக்கடுத்து தரன் சார். இந்த படத்துக்கு வந்து அது ஜேனருக்குங்கிற பார்த்தா ஒரு நம்ம லக்ஷ்மண் சொன்ன மாதிரி தான், ட்ரெய்லர் ஒரு ஜேனரில் இருக்கும், சாங் ஒரு ஜேனரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் கலந்து ஒரு படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. பட் உங்கள் எல்லாத்தையும் இந்த படம் வந்து திருப்திப்படுத்தும் நாங்கள் நம்புகிறோம். இந்த படத்தை மீடியா கிட்ட கொண்டு போகிறதுக்கு இதில் மிஸ் பண்ணது வந்து ஒரு குழந்தை, அந்த சின்ன குழந்தை ஸ்ரீ வர்ஷினி. அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஏன்னா நைட்டு இந்த படம் ஃபுல்லாகவே நைட் ஷூட் தான். 2 மணிக்கு எழுப்போம், 3 மணிக்கு எழுப்போம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூடவே இருந்து அந்த படத்தை பண்ணாங்க. மற்ற எல்லா நண்பர்கள்லாம் இருக்காங்க. முக்கியமாக இந்த படம் இத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இந்த படத்தை வந்து நாங்கள் ட்ராவல் ஆகிட்ருக்கோம். எந்த டைமும் கண்டினியூஸாக ஷூட்டிங் இருக்க முடியாது. பட் எந்த டயத்தில் ஷூட்டிங் இருந்தாலும் உடனே வர்ற என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் திரு பாண்டியன்லேருந்து தாமஸ்லேருந்து எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த நிமிஷம் வந்து நிற்பாங்க. ஸோ என்னோட ஐடிஸ் முருகன், விட்டு போய் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கணும், தேவாகிவானு. ஸோ என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு முதல்ல நன்றி. இந்த படத்தை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பேசும்போது சிரிக்கலாமா? எனக்கு இப்போ இந்த எல்லாரும் ஒரு மாதிரி பரபரப்பாக பேசிட்டே இருந்தாங்க. இதை வந்து நான் ஒரு நன்றி சொல்ல மேடையாக தான் எடுத்துக்கணும். அதை விட ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இங்கே ஒருத்தர் நின்றுட்டே இருந்தார். எங்கே ஜெய் தானே சார், ஜெயகாந்தன். அது பின்னாடி வந்துட்டார். டிஆர் சார் பேசும்போது கூல் சுரேஷ் பின்னாடி இருந்து கைத்தட்டுற மாதிரி கைத்தட்டு அங்கேருந்தான் வருது எல்லாருக்கும். ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சுந்தர் சார், அப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு என் கூட இருந்த கார்த்திக் துரை அண்ணா, எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து அவர் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசர் ராஜா சார், ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவர் கூட இருக்கும்போது. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு, நான் அவங்க சொன்னாங்கல்ல பேசினாலே சிரிப்பு வரணும், அந்த மாதிரி அவரும் கூட இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங்கே இருக்கும். என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி சந்தோஷமாக எல்லாரையும் பார்த்துக்கிட்டாரு. எப்படி ஆரி அண்ணா வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டோ, அந்த மாதிரி வந்து எங்கள் ப்ரொடியூசர் வந்து மூவிங் ஃபார்வர்ட். என்னென்ன இருந்தாலும் பரவாயில்ல, போப்பா பண்ணுருவோம்ப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணார். இந்த இடத்துல வந்து இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 படம் நடிச்சிருப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு
ஒரு படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு, லக்ஷ்மண் சார், என்னோட ஃபஸ்ட்டு டைரக்டர். அவர் அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் இன்றைக்கி இங்கே நிற்கவே முடியாது. ஸோ அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அந்த விதைன்னு சொல்லுவாங்களே, அதை கரெக்டாக வந்து அவர் தான் வச்சது. ஸோ அவருக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி. அதே மாதிரி டேஞ்சர் மணி அண்ணா, நான் வந்து வடபழனி உள்ளே வந்து எங்கே போகிறது என்னன்னே தெரியாத போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறப்பா அப்படின்னாரு. என்னது ஹெல்ப் பண்ணுறீங்களா, என்ன புதுசாக இருக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்னு ஒவ்வொரு ஆஃபீஸ் அட்ரஸாக கொடுத்து என்னை வந்து எல்லா இடத்துக்கும் போய் அவரே கூட வந்து இந்த பையன் நல்லா பண்ணுவாங்க, இவனுக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி சொன்னேன். இப்போ நாங்கள் எல்லாரும் ஒரே மேடையில் இருக்கிறது வந்து இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரியண்ணா, உங்கள் கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷம்ண்ணா. உண்மையுமே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அந்த ஒர்க் அவுட்டை தவிர. அதையும் வந்து அடுத்த படத்தில் கற்றுக்கிறேன். பிரஜனண்ணா, உங்கள் கூட நடிச்சிருக்கேன் நிறைய. நானும் பிரஜனண்ணாவும் 23 மணி நேரத்துக்குள்ளே ஒரு படம் நடித்தோம். அது பண்ணும்போது பிரஜனண்ணா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாருன்னு தெரியும். திடீர்னு ஓடி போய் டான்ஸ் ஆடுவார். என்ன ஒரு டான்ஸ் ஆடிருக்காரு, திடீர்னு ஃபைட் பண்ணார். சூப்பராக வந்து அந்த 23 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த படத்தை சூப்பராக நடித்தார். இன்னும் நிறைய இடங்களுக்கு நீங்கள் போகணும், பெரிய பெரிய லெவலில் நீங்கள் வரணுன்னு. சூர்யாண்ணா நன்றிண்ணே. நீங்களும் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தீங்க. இந்த படத்தில் நான் மட்டும் இல்லை, என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸு நடித்தாங்க. ஸோ இங்கே இடம் இல்லாதனால அவங்களாம் அங்கே நிற்கிறாங்க. அவங்க எல்லாரும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் பாலா, அப்புறம் பிரதீப், எல்லாரும் கொஞ்சம் வாங்கலேன். தேவா, விபிதா, ஜெய் வாங்க ப்ரோ, வாங்க. என்னன்னா எல்லாருமே வந்து சந்தோஷமா வீட்டில் சொல்லிட்டு வந்திருப்பாங்க, இன்னைக்கு எங்கள் ஆடியோ லான்ச் நடக்குது, நாங்களாம் போய் சூப்பராக இருக்க போறோம். இங்கே ஸ்டேஜில் இடம் இருந்தால் எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த 4th ஃப்ளோர் குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து உங்களை எந்த விதத்திலையும் டிசப்பாயிண்ட் பண்ணாது. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சேரன் சார் கிளம்பிட்டாங்களா? அவர் பேசுறதெல்லாம் வந்து கேட்கும்போது ஐயோ நம்ம என்ன, அவர் சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார். ஸோ அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணி சினிமா நல்லா இருக்கணும், அப்போ தான் நான் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ஸோ சினிமா ஜெயிக்கணும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிருக்கிற அத்துணை சிறந்த திரை ஆளுமைகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். 4th ஃப்ளோர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தரண்குமார் அவர் தான் என்னுடைய இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தார், மியூசிக் டைரக்டர். அவருடைய எல்லா படங்கள்லையும் எப்படியாவது ஒரு பாடலாவது எழுதிடுவேன். ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான் இந்த பயணம். ஸோ அதுக்கப்புறம் இயக்குனரை சந்தித்ததுக்கப்புறம் இயக்குனர் வந்து முதல்ல ஒரு பாடலுக்காக வந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பிணைப்பு இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா பாடல்களும் இதில் எழுத வேண்டியதாக இருந்தது. எல்லா பாடல்களும் இந்த படத்தில் எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு மெலடியாக கிடைச்சது. ரொம்ப இயக்குனர் வந்து நல்ல தமிழ் வரிகளை விரும்புகிற ஒரு இயக்குனராக இருக்கார். ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தில் பாடல்கள் எழுந்தது. அதுவும் இல்லாமல் தரண்குமார் பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா முதல் முறை இப்போ 4th ஃப்ளோர் டைட்டில் இருந்தாலும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம அது ஆடியோ லான்ச் பண்ணுறோம். அந்த மாதிரி கிரவுண்டடாக இருக்கிறது எப்போவுமே வெற்றி தான். ஒரு கிரவுண்டடாக இருக்கிறதுன்றது எப்போவுமே வெற்றி. அந்த மாதிரி தரண்குமார் நான் முதல் முறையாக 5 வருஷமாக நாங்கள் பழகிறோம். முதல் வாட்டி எப்படி மீட் பண்ணும்போது எவ்வளோ கிரவுண்டடாக இருந்தாரோ இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ஒரு நண்பராக இருக்கார். ஸோ எனக்கு அவருக்கும் நன்றிகள். ஸோ நான் பார்த்து ரசித்த சிறந்த ஆளுமைகளாகிய சுசீந்திரன் சார் வந்திருந்தார். நான் அவர் ஏற்கனவே அவர்கிட்ட பேசியிருக்கேன். சேரன் சார், எல்லாருக்குமே நன்றிகள். அதுவும் இல்லாமல் ஆரி சார் அவர் வந்து முன்னாடி அவர் நடித்த படங்கள்லையும் எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் வர படங்கள்லையும் நான் பாடல்கள் எழுதிட்டு இருக்கேன். அதுவே எங்களுடைய ஒரு சிறந்த ஒரு திரைப்பயணமாக நான் பார்க்குறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னை பற்றி இங்கே யாருக்கும் தெரியாது. நான் கேரளா, கர்நாடகா, இப்போ ஒரு புதுசாக ஒரு தமிழ் படம் பண்ணிகிட்ருக்கேன். சாந்தலான்னு பேர். ஃபஸ்ட்டெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகி ஃபைனான்சராகி 1991 நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இப்போ ஒரு பேன் இண்டியா சினிமா நாங்கள் பண்ண போகிறோம். அதுக்கு கூட சுந்தரம் இருக்கார். நிறைய விஷயங்கள் ஒரு வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஷூட்டிங்கு போக போகிறோம். தேங்க்யூ வெரி மச். 4th ஃப்ளோர் வெற்றி பெறட்டும், நல்லபடியாக வரட்டும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் எனக்கு தமிழ் கரெக்டாக தெரியாது, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் குட் லக் டு எவ்ரிபடி, காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச் ராஜா சார். தேங்க்யூ.
அவங்க ஒளிப்பதிவாளர்னாங்க. அது முன்னாடி சேரன் சார் பேசினதுலேருந்து என்ன பேசணும்னு நினச்சதே மறந்துட்டேன். ஆக்சுவலாக பிளான்டாலாம் வரல. பட் சார், ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நானும் தனஞ்சயன் சாரும் இப்போ அதை பற்றி தான் பேசியிருந்தோம். உண்மையிலுமே இந்த படத்துக்கு நான் இந்த விழா நாயகன், இந்த இசை, அந்த விழாலாம் தாண்டி ராஜா சார் வந்து அவர் ஒரு குழந்தை மாதிரி. அவர் இந்த படம் மூலிமா தான் எனக்கு பழக்கமாக தெரியும். பட் அவரோட வெறி எனக்கு தெரியும் சார். இந்த படத்தை கொண்டு போய் எப்படி அவர் சேர்ப்பார், அதை இந்த ரிலீஸ்க்கு கொண்டு இந்த விழாக்கு நான் இன்னைக்கு வந்த காரணம் வந்து அவருக்காக மட்டும்தான். என் இசைக்காகவோ அதுக்காக கிடையாது. பட் கண்டிப்பாக இது உங்களுக்கு நடக்கும் சார். இந்த படம் உங்களுக்காக, இந்த படம் எங்களுக்கெல்லாம் ஜெயிக்குதோ இல்லையோ உங்களுக்காக இது ஜெயிக்கும். எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் சின்ன படங்கள் எப்படி வளர்ந்து வரணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் சின்ன படங்கள்லாம் ஜெயிச்சாதான் நாங்கள் ஜெயிக்க முடியும். ஒரு 47 படம் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு 30 படம் என்னோட இசை எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியாது. என்னோட 4 செவத்துக்குள்ளே, என் ஸ்டுடியோக்குள்ளே மட்டும்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் ஜெயிச்சாதான் அதுவும் ஜெயிக்கும். ஸோ இது ஜெயிக்கணும் சார், ஜெயிக்கும். இன்னைக்கு நீங்கள் பேசினது இந்த உலகத்துக்கு கேட்கும், அது மாறும் சார். அண்ட் மேடையில் இருக்க எல்லா பெரியவங்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. இவங்கெல்லாம் பீன் பிக் டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், பிக் இன்ஸ்பிரேஷன், லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தெம். அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக நான் ஆரி ப்ரோவோட ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி, அது இவ்வளோ வருடங்கள் கழித்து எனக்கும் அவருக்கும் நடந்திருக்கு. ஹிஸ் மோர் லைக் அ பிரதர் டு மீ. எல்லாமே சொன்ன மாதிரி த மோஸ்ட் டெடிக்கேட்டட், சின்சியர் ஆக்டர். நாட் ஓன்லி இன் ஆக்டிங், அவர் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, டைமிங்லேருந்து, அவர் பேசுகிற வார்த்தைகள்லேருந்து எல்லாமே யோசித்து ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஐ ஹவ் லேர்ன்ட் லாட்ஸ் ஃப்ரம் யூ இந்த படத்துலேருந்து. வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ இன் திஸ் மூவிங்க. இந்த படத்துலேயே இருக்கிறதுலேயே ரொம்ப ஒரு பேஷண்ட்டான ஒருத்தர்னா நம்ம டைரக்டர் தான். அதை பாருங்க, பின்னாடி போய் உட்காந்துட்டாரு. ஓ சாரி. நிறைய தடவை நான் ஸ்டுடியோக்கு போய் வேலை செஞ்சதோட அவர் தான் என் ஸ்டுடியோவில் போய் உட்காந்துருக்காரு. அதுக்கு நான் உங்களை வெயிட் பண்ண வைக்கல சார். இல்லை, ஜென்ரலாக ஒரு சீன் பண்ணுறோம், ஒரு ரீல் பண்ணுறோம், அதை போய் திரும்பி திரும்பி பார்க்கணும். இந்த படம் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குனாலும் மியூசிக்கில் என்ன மாற்றலாம், அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ இது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் என்னோட நெருங்கிய நண்பர் லக்ஷ்மன், வி ஆர் கெட்டிங் யுனைடெட் ஆஃப்டர் போடாப்படிக்கு அப்புறமா சேர்றோம். ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி தேர். ஆல் த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க் ஆல் மை சிங்கர்ஸ், ஆதித்யா, ஆர்கே, ஸ்ரீனிஷா, சின்னு. அவர் வந்து ஒரு மெக்கானிக்காக தான் நான் வந்து பார்த்து அவர் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பண்ணேன். அதுக்கப்புறமா அவர் ஜி தமிழ் மியூசிக்கில் வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆகிட்டார். என்னோட ஆஸ்தான ஒரு லிரிசிஸ்ட் வந்து கு கார்த்திக். அவர் எப்பவுமே ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு இவரை எழுதிட்டோன்னு சொல்லுவேன். அந்த படத்துக்குள்ளே போய் பழகினோடனே அந்த டேரக்டரோட ஃப்ரெண்டாக எல்லா பாட்டும் அவர் எழுதிடுவார். இன்னைக்கு வந்தோடனே தான் எங்களுக்கே தெரியுது 3 பாட்டு எல்லாமே அவர் தான் எழுதியிருக்காரு. என்னென்ன பாட்டுன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபார் being here, and thank you all and the press for supporting me. Thank you. மீடியா அண்ட் பத்திரிகை எல்லாருக்கும் வணக்கம். மனோ கிருஷ்ணன்ஸ் ராஜா சாரோட 4th floor. ராஜா சார் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது ஒரு டிஸ்கஷனில் போனோம். பட் நல்ல மனிதர், நல்ல ப்ரொடியூசர். ஒரு கதைக்கு என்ன தேவையோ கரெக்டாக பண்ணிடுவார் கண்டிப்பாக. அது வந்து கொஞ்சம் குறைங்க ஏற்றுங்க அப்படி சொல்கிற ஒரு ஆளில். திருப்பூரில் வந்து ஒரு படம் பண்ணிவிட்டு நான் போனோம் சொல்லாமல் குடும்பத்தோட ஃபுல் சப்போர்ட்டோட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் வந்து லக்ஷ்மணன் ப்ரோவும் எனக்கு வந்து கேமராமேன் நல்ல பழக்கம்தான், ரொம்ப வருஷமாக நல்ல நண்பர். இதையும் தாண்டி இன்றைக்கி வந்த முக்கியமான காரணம் என் மச்சான், என் நண்பன் ஆரிக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன். 2002 நாங்கள் 2 பேருமே மிஸ்டர் சென்னை ஃபைனலிஸ்ட் நாங்கள் ஆரம்பித்தோம் மாடலிங்கில். ஆரிக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மேடை. அதுக்கப்புறம் ஆரி வந்து பிக் பாஸ் போயிட்டு டைட்டில் வின் அடித்தார். ஒரு ட்ராக் சேரன் சார் சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்டராக வந்தார். மிக கடினமான உழைப்பாளி, நல்ல நடிகன், நல்ல நண்பன், நல்ல மனிதர். எந்த ஒரு ஈகோ இல்லாமல் யார் என்ன ஹெல்ப்பு கேட்டாலும் இறங்கி தாம் படம் இல்லாமல் மற்ற படத்துக்கும் போய் எந்த ஒரு விஷயமும் பேசுவார். சமீபத்தில் கூட நாங்கள் அந்த பிக் பாஸ் நான் போனப்போ கூட ஒரு பிரச்சனை வந்துச்சப்போ ஒரு விஷயமா பேசினார். இல்லை மச்சான், நீ உள்ளே போகணும்னு எனக்கு ஃபோன் பண்ணிக்கலாம்ல. ஆனால் உள்ளே போனப்போ தான் பிரச்சனை வரும்னு எனக்கே தெரியாத, நான் எங்கேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறது. அதனால் எல்லா விதத்துலையும், அதாவது ஒரு மனிதன் என்சைக்ளோபீடியா வேணால் சொல்லலாம் ஆரியை கண்டிப்பாக. இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயமும் கேட்டாலும் சேரன் சார் சொல்கிற மாதிரி
அதை எந்த ஈகோவும் பார்க்காம இந்த வேலை தான் பண்ணாமல் இல்லை, சினிமாக்குள்ளே நான் இருக்கணும், எனக்கு சினிமா மட்டும்தான் தெரியும் சொல்கிற ஒரு நல்ல நண்பன், நல்ல மனிதர். அதுக்காகவே இந்த படம் நல்லபடியாக ஓடணும் நான் மனசார வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. அதுக்கு முன்னாடி சேரன் சார் சொன்ன மாதிரியே உண்மையால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆரி மாதிரி தான் என் படம் ஓடிடாதா, ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி ஓடாதா, ஆரி படம் நல்லா ஓடணும் நானும் அவனும் டிஸ்கஸ் பண்ண விஷயம் இல்லை. எல்லா நடிகர்களும் நல்லா இருக்கணும், எல்லா திரைப்படம் சின்ன சின்ன திரைப்படம் பெருசாக வரணும். அவர் அரசாங்கத்துக்கு வச்ச கோரிக்கை நல்லபடியாக வரணும். அந்த இடத்துல சேரன் சார் கூட நான் கொடி பிடிச்சி கண்டிப்பாக நான் நினைப்பாள், எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், எல்லா ஹீரோ நல்லா இருக்கணும், எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் அவங்களோட அன்னம் கிடைக்கணும். வாய்ப்புள்ளது நன்றி, அன்பேஷம். தேங்க்யூ. 4th floor வெற்றி பெற வாழ்த்துக்கள். கல்லா கட்டட்டும் ராஜா சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள். குட் ஈவினிங். ஹரி, மில்டன் சார் சொன்ன மாதிரி இவ்வளோ வருஷம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒருத்தருக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சார். ஸோ ஐ திங்க் இந்த படம் க்ரைம் த்ரில்லருக்கு எப்போவுமே ஒரு சின்ன ஒரு, ஏன்னா என்னோட கெரியரில் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமே லாஸ்ட் ஒரு 7 படமாக அந்த த்ரில்லர் படமாக தான் அமைஞ்சிட்ருக்கு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன மினிமம் கேரண்டி இருக்குது. கரெக்டான ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு அழகான ஒரு ப்ரமோஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த படம் மினிமம் கேரண்டியாக ஓடும். அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அண்ட் டைட்டில் டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்குது, 4th floor. ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அஃப்கோர்ஸ் நம்ம காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ப்ரமோஷன்ஸ்லேயே சந்திப்போம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்கோம் மில்டன் சார் படத்துலையும். ஸோ மொத்த டீமுக்கும் நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த சக்ஸஸ் மீட்டு கூப்பிடுங்க. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த 4th floor படம் நல்லபடியாக வர்றதுக்காக நிறைய பேர் பாடுபட்டுருக்காங்க. சரிங்களா? படம் போடுறது பெருசு இல்லை, கரெக்டாக திரைக்கதை கொண்டு வர்றது பெரிய விஷயமா இருக்குது இந்த காலத்தில். படம் வந்து நல்லபடியாக வந்திருக்கு. கேட்குதா? நல்லபடியாக வந்திருக்கு. எல்லாரும் படத்தை பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வரவேற்பு ஏற்று எல்லோரும் சேரன் சார் அவர்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து நம்ம தனஞ்சலியன் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சுசீந்திரன் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. விஜய் மில்டன் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நண்பர் பிரஜன், அவர் எந்த டைம் எது டைம் கூப்பிட்டாலும் இமீடியட்டாக எனக்காக வர்ற மனிதர். அதுக்காக அவருக்கு மிக மிக நன்றி. அதுக்கப்புறம் வந்து நம்ம பரத் சார், ரொம்ப நன்றி சார். அதுக்கடுத்து மற்றவங்க எல்லாரும் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கம். சீக்கிரம் பேசி முடிச்சிடறேன், அவங்ககிட்ட இதை வீணாக்க விரும்பலை, நேராக மேட்டருக்கு வந்துடுறேன். முதல்ல இப்படி ஒரு விழாவுக்கு படத்தில் நடித்தவங்க இன்றைக்கி அந்த விழாவில் வந்து கலந்துக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த விழா அழைப்புதலை ஏற்று யார் படம் யார் நடிச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபோன் காலுக்கு மதித்து இங்கே வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண ஒவ்வொருத்தருமே பாதம் தொட்டு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். முதல்ல யாரோ படம் எடுக்கிறாங்க, யாரோ ரிலீஸ் பண்ணுறாங்க, யாரோ நடிக்கிறாங்க, இதில் நமக்கு என்ன இருக்குங்கிறது இல்லாமல் ஒரு நல்ல சினிமா எடுக்கிறவங்களுக்கு பின்னாடி பக்கத்தில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். தனஞ்சயன் சார் கூட அவருக்கு வேலை இருக்குது, கிளம்புங்க சார் சொன்னாங்க. இல்லை சார், நீங்கள் தனியாக இருப்பீங்க. ஏன்னா எப்போவுமே இந்த கல்யாணத்தப்போ கூட ஒரு மாப்பிள்ளை தோழன் இருப்பாங்க. 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த கட்சி படுத்தி கொடுத்துட்டு மனசு தாறுதல் படுத்திட்டு, நான் இருக்கேன்டா அமைதியாரு, கல்யாணம்லாம் அப்படி தான் பதட்டமாக இருக்கும், சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிலீஸுக்கான ஒரு பதட்டமும் சூழல் இருக்கும்போது ஒரு ஆறுதலாக இல்லைல்ல சேரன் சார் எல்லாரும் போனால் கூட நான் இருக்கேன், நீங்கள் பேசுகிற வரைக்கும் நான் இருக்கேன்னு சொன்னேன். உங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். அதுக்கப்புறம் இங்கே வந்த ஒவ்வொருத்தருமே, பரத்தாக இருக்கட்டும், ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் பிளான் பண்ணி இதுக்கு ப்ராப்பராக யார் ரிலீஸ் பண்ணணும், யார் வாங்கிக்கிறது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது இன்றைக்கி. யார் வரணும், யார் பண்ணணும்னு இது எதையுமே எதிர்பார்க்காம இந்த மேடைக்கு கூப்பிட்டோன்னே வந்த பரத், அவருக்கு முதல்ல நன்றி. பரத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன். அவரை கிளம்பி கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. ஏன்னா அந்த படம் ஃபஸ்ட்டு பரத் தான் நடிக்கிறதா இருந்தது, அவருக்கு போய் கதை சொல்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கதைக்கு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, பரத்தை வச்சு படம் பண்ணலான்னு பேசிட்டு இருந்தார். அதான் நான் சொன்னேன், நீங்கள் வாங்க பிரதர், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன். அவருக்கு அது இன்னும் தெரியாது, கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா அடுத்த ஒரு 3 படம் பண்ணுறதுக்கு அவர் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததாக நான் சினிமாவில் இருக்கனா இல்லையான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு. இந்த பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆளே காணோம். நெஞ்சுக்கு நீதி படம் பண்ணார். அப்புறம் மக்கள்கிட்ட
எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரமும் எனக்கு தெரியறது இல்லை, ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியும். அப்படி எனக்கு என்ன தெரியும், என்னால் என்ன முடியுங்கிறத நம்பி இன்னைக்கு ஒவ்வொரு வாய்ப்பை கொடுத்த என்னுடைய ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும், ஒவ்வொரு இயக்குனருக்கும், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே இந்த நேரத்தில் நான் அவங்களுடைய பாதம் தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக எனக்கு பிக் பாஸுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வாத்தமிழாவுடைய ப்ரொடியூசர் சியர்ஸ் என்டர்டைன்மெண்ட், சியர்ஸ் மியூசிக், அவங்க அபிமேமுக்கு அண்ட் செல்வா சாருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு வெளியில் நான் ஷூட்டிங் போகிறேன், எல்லா ஊர்களுக்கு போகிறேன், எல்லா இடங்கள்லையும் அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம் நெடுஞ்சாலை சார், மாயா சார், அடுத்து வந்து பிக் பாஸ் சார், அடுத்து இப்போ போய் சேர்ந்துருக்கிறது சார் உங்கள் வாத்தமிழ நல்லா இருக்கு சார், அந்த ஷோ பயங்கரமாக பேசுகிறீங்க சார், அது நல்லா பண்ணுறீங்க சார், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நாங்கள் லைஃப்பில் என்ன பேசுகிறோமோ அதை அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க சார், அதை விடாமல் பண்ணுங்க சார்ன்னு சொல்லும்போது ஒரு எளிவனுடைய குரலாக அந்த ஒரு ஷோ இன்னைக்கு உயிர்ப்போடு இருக்குன்னா இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் பணத்தை பார்க்காம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஷோவா இன்னைக்கு மாறி இருக்கு சக்சஸ்ஃபுல்லா. கார்த்தி இந்த படத்துல இதுக்கப்புறம் நிறைய படம் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. கார்த்தி ரெடியா இருந்துக்கங்க, உங்க டேட்ஸ் ஃப்ரீயா வச்சுக்கோங்க, நடிப்பை நான் நிறைய கத்துக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு உதவி செய்யற மனிதர்கள் வளர்ந்தாதான் நிறைய பேருக்கு நம்ம சம்பாதிச்சா நிறைய பேர் செய்ய முடியும். அதனால அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சீரியஸா சொல்றேன், உங்க முகத்துக்கும் உங்க நடிப்புக்கும் ஒரு ஃபீல் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒன்று இருக்கும்ல, உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில். அதனால அதை நல்லபடியாக இந்த போராடி உங்ககிட்ட வாங்கிட்டார் எல்லாத்தையும். அடுத்த படத்துக்கு அந்த போராட்டத்தை குறைச்சிட்டு நீங்களாவே இயல்பாக நடிக்கிற இப்போ தயாராகிட்டிங்கன்னா ஒரு சீசன் நடிகர் ஆகிடுவீங்க. ஸோ எல்லாருக்குமே என்னோட நன்றி. அதுக்கப்புறம் நம்ம யூடியூபர் பாய்ஸ், இந்த படத்தில் யூடியூபர் பாய்ஸ் கேங் இருக்குது. ஸோ எல்லாருமே இன்ஃப்ளூயன்சஸ்ஸு, அவன் விஜய் ஆகிட்டான், ஒருத்தர் பிளாகர் ஆகிட்டாங்க, எல்லாரும் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட டீம் யுனைட்டி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. வாங்கடா எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொன்னேன். ஒரு ஆள் வரல, 2 ஆள் வரல, நாங்கள் வரமாட்டோம் சார்ட்டாங்க. அது எல்லாம் வந்ததுக்கு இங்கே இல்லை சார் எங்கள் டீம் வந்தால் தான் நாங்கள் ஃபோட்டோக்கே வருவோம்னு சொல்லிட்டு அந்த டீம் மெயின் ஹெட் அவன் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய உழைப்பும் ஒரு முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது. முக்கியமாக அந்த குழந்தை சொல்ல வாடரே, இது தயவு செஞ்சு ஒரு பெரிய கைதட்டு கொடுத்துருங்க. ஏன்னா நாங்கள் தூக்கம் முழிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இந்த குழந்தை அத்தனை நாள் தூக்கம் முழிச்சு எந்திரிச்சவொடனே டம்முன்னு அடிச்சு ஃபீல் பண்ணுடா, கொஞ்சம் அழுடா, கொஞ்சம் சோகமாயிடுறா, ஏன்னா அது பேச முடியாத குழந்தை வரையா, அதுக்கு ரியாக்ஷன் பண்ண அது சீசன்ட் ஆயிடுச்சு. நாங்கள் எதாவது கூப்பிட்டு பண்ணோன்னா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, அது சீசன்ட், அது ரியாக்ஷன்லேயே ஆயிடுச்சு. ஸோ பல்லு விழுந்துருச்சு. அதனால் வளர்றதுக்குள்ளே படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டோம், பல்லு விழுதுக்குள்ளான்னு சொல்லிட்டு 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். ரொம்ப நன்றி, நல்லா பண்ணியிருக்க. அவங்க பேரண்ட்ஸுக்கும் என்னோட பெரிய நன்றி. எந்த வித இடைஞ்சல் கொடுக்காம, எந்த வித டார்ச்சரும், வழக்கமான ஹீரோயின் நம்மாக்கள் டார்ச்சர் மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக கூட இருந்து நல்லபடியாக முடிங்க சார்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க. தேங்க்ஸ் சொல்லும். ஓகே. ஸோ எல்லோரும் இருந்து இந்த படத்துக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு நன்றி. பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நான் சொல்லுகிற ஒரே ஒரு கோரிக்கை இதுதான். நீங்கள் ரொம்ப வருஷமாக என்னை பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப வருஷமாக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப வருஷமாக நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒன்று சொல்லியிருக்கீங்க. இது என்னுடைய பட விழாவாக இல்லாமல் இது நம்முடைய பட விழாவாக, உங்கள் குடும்ப விழாவாக இது இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா நான் நிறைய விழாக்களுக்கு பேசிட்டு போயிருக்கேன். என்னுடைய விழாவில் நான் பேசுகிற நேரமாக இதில் இருப்பதில் நான் வைக்கக்கூடிய உங்கள் கோரிக்கை, இந்த படம் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் ஒரே சொல்லுவேன், இந்த படம் நல்லா இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு கொண்டு போய் சேருங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ட்வீட்டும் ஒவ்வொரு செய்தியும் தான் இப்படிப்பட்ட தயாரிப்பாளரை கொண்டாடும். ஏன்னா இதுக்கு பெரிய கூட்டு இங்கே நாங்கள் பிரம்மாண்டமாக பண்ண முடியாது. அவர் பிரம்மாண்டமாக படத்தை செலவு பண்ணிட்டாரு. ப்ரமோஷனுக்கும் எங்களால் என்ன சக்திக்கு உட்பட்டதோ அவர் பெஸ்ட்டாக செய்ய முயற்சி பண்ணுறாரு. ஸோ ஊடக நண்பர்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒளியின் வெளிச்சத்தில் தான் இந்த படத்தின் வெற்றி இருக்கிறது. ஸோ இந்த படத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். அடுத்தது எலெக்ஷனில் ஓட்டு போட போகிற மக்கள்கிட்ட இந்த படத்தை ஒப்படைச்சிட்டேன். ஸோ யாரை ஜெயிக்க வைக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ணட்டும். 27ஆம் தேதி என்னுடைய முடிவு என்னன்னு எனக்கு தெரியும். எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறாங்க முடிவு மக்கள் முடிவு பண்ணட்டும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் திருப்பூர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நிறைய ஃப்ளாஷ்பேக். திருப்பூர் ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு டைட்டில் கொடுத்து நீ படம் பண்ண சொன்னால் நான் படம் பண்ணிடுவேன். அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் நான் பார்த்துருக்கேன் திருப்பூரில். ஆனால் யாருமே ஒருபடியாக படம் பண்ணல. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த படத்தை பண்ணி கொண்டு நிப்பாட்டி அதை ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்றதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு நிறைய பேர் வேறு வேறு விஷயங்களுக்காக சினிமாவுக்கு வந்தவங்களா இருந்தாங்க. நீங்கள் மட்டும் சினிமாவை நோக்கி வந்தவங்களா இருந்திருக்கீங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அது உங்கள் குடும்பத்தோடு உட்காந்துருக்கீங்க. அந்த குடும்பம் உங்களை நம்பி இந்த திரையுலகத்துக்குள்ளே அனுமதிச்சிருக்காங்க.
ஸோ அந்த அனுமதிச்சதுக்கு நீங்கள் அவங்களுக்கான கொடுக்குற பரிசுன்றது இந்த திரைப்படத்தோட வெற்றிகளாக இருக்கணும். கண்டிப்பாக சிறு திரைப்படங்களுக்கு 3 மாதம் ஒதுக்கி கொடுங்க. அது எந்த 3 மாதம் இருந்தாலும் பரவாயில்ல. 9 மாதம் நீங்கள் பெரிய படங்கள் எல்லாத்தையும் போட்டுக்குங்க. 3 மாதம் சிறு தயாரிப்பாளர்களுக்காக மட்டும் தியேட்டரை ஒதுக்குங்க. அந்த நேரத்தில் பெரிய படங்கள் வரக்கூடாது. அப்படி வராமல் இருந்தால் 700 தியேட்டர் இருக்கும்போது 100 தியேட்டர் 150 தியேட்டர் பிரச்சா கூட ஒரு வாரத்துக்கு 6 படங்கள் வெளியாகும். 3 மாசம்னா நான் ஒரு மாசம் 4/24, 3 மாசம்னா 72 படம் ரிலீஸ் ஆகும். 72 ப்ரொடியூசர் வாழ்வாங்க. அப்ப இந்த திட்டத்தை யார் போடுறது? அப்ப இந்த திட்டத்துக்கு யார் முன்னாடி போய் கேட்கறது? நான் மட்டும் போய் கேட்டேன்னா நான் ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான நான் ஆவேன். ஆனா என் கூட்டமா போய் நம்ம கேட்டோம்னா அரசாங்கத்துக்கான பிரச்சனையா அது மாறும். அப்ப அவங்க ஒரு வாரம் போட்டுக்குங்க. ஒரு தயாரிப்பாளர் ஒரு வாரத்துக்கு நீங்க கூலி கட்டுங்க. தியேட்டருக்காரங்க நஷ்டப்பட வேண்டாம். நீங்க ஒரு வாரத்துக்கு என்ன கூலியோ வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தியேட்டருக்காரத்துக்கு நஷ்டம் இல்லை, அரசாங்கத்துக்கு நஷ்டம் இல்லை. தயாரிப்பாளர்கள் 72 படத்தை ரிலீஸ் பண்ணிட முடியும். இந்த திட்டத்தை பேசுறதுக்கு யாருக்கும் தெரியாம இல்லை. தனஞ்சனி சாருக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஸ்கீம் நல்லா இருக்குன்னு. ஆனா யார் போய் பேசுறது? அப்ப நான் பகச்சுக்கிறோம்ன்ற பயம் எதுக்கு? நான் ஏன் ஊர்ல நான் பொழைக்கிறதுக்கு நான் வரியை கட்டிட்டு நான் உனக்காக கஷ்டப்பட்டு அரசாங்கம் நல்லா இருக்குன்னு என் வரியை பூரா கட்டிவிட்டு நான் பொழைக்கிறதுக்கு உள்ளவன் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் ஏன் யோசிக்கணும்? யோசிக்க கூடாது. நான் இங்கே இதை பேசுறது கூட இது எப்போவாவது ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு அதில் விழுகும். அரசாங்கம் என்ன பண்ணும்? இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தை கூப்பிட்டு சேரன் படி பேசினாராமே, அது என்ன கருத்து, வாங்க உட்காந்து பேசணும்னு கூப்பிட்டுச்சுன்னா நான் இந்த மேடையில் இன்னைக்கு கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு பிரயோஜனம் உண்டு. தேங்க்யூ.